ஹாய் ஃப்ரெண்ட். இன்னைக்கு நம்ம வீடியோல கண்டினியூஸ் டென்சஸ் பத்தி பார்க்கலாம். பிரசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஃபர்ஸ்ட் வந்து பிரசன்ட் கண்டினியூஸ். பிரசன்ட் கண்டினியூஸ்னா என்ன? கண்டினியூஸ் ஆக்ஷன்னா V1 பிளஸ் ஐஎன்ஜி. ஓகே, ஸோ கண்டினியூஸ் ஆக்ஷன் என்ன? தொடர்ந்து ஏதோ ஒரு செயலை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், அதனாலதான் ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கு. ஓகேங்களா? அது பிரசன்ட் கண்டினியூஸா இருந்தாலும் சரி, பாஸ்ட் கண்டினியூஸா இருந்தாலும் சரி, ஃபியூச்சர் கண்டினியூஸா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஒர்க் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஐஎன்ஜியோட தான் இருக்கும். ஏன்னா அது கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நடந்துட்டு இருக்கனால. ஓகேங்களா? இப்போ பிரசன்ட் கண்டினியூஸ் எப்ப யூஸ் பண்ணுவோம்? இப்போ இந்த டைம்ல என்ன ஆக்ஷன் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு? ஐ ஆம் டீச்சிங். ஐ ஆம் டீச்சிங். யூ ஆர் லேர்னிங். நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, உங்க குழந்தைக்கு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. தே ஆர் வாட்சிங் டிவி. ஓகே, அவள் சமைச்சிட்டு இருக்கா. ஷி இஸ் குக்கிங். ஓகே, சோ இதுல எல்லாமே காமனா இருக்குது என்ன? ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கு. சோ பிரசன்ட் கண்டினியூஸ்னா என்ன? இப்ப தொடர்ந்து நடந்துட்டு இருக்க ஆக்ஷனை தான் நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்றோம். ஐ வந்தா ஆம் யூஸ் பண்ணணும். ஓகே, ஹி ஷி இட் வந்தா இஸ் யூஸ் பண்ணுவீங்க. வி யூ தே வந்தா ஆர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அவ்வளவுதான். அதே மாதிரி ஒர்க் ஃபார்ம் வந்து கண்டிப்பா ஐஎன்ஜி இருக்கும். சோ ஒரு யூசேஜ் வந்து என்னது? பிரசன்ட் கண்டினியூஸோடது இப்ப நடந்துட்டு இருக்க ஆக்ஷன். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இப்ப ஃபியூச்சர்ல நடக்க போறது கூட நம்ம சொல்லலாம். அந்த பிளான் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மா நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சா. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் ஐ ஆம் கோயிங் டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் டுமாரோ. ஓகே, சோ இப்ப ஐ ஆம் கோயிங் டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் வரைக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோம்னா அதோட அர்த்தம் என்னன்னா இப்ப இந்த ஆக்ஷன் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னு அர்த்தம், ஃப்ரெண்ட் வீட்டுக்கு. இதே வந்து டுமாரோன்னு போட்டுட்டா அது வந்து ஃபியூச்சர் ஆக்ஷனை காட்டுது. ஓகேங்களா? சோ பிரசன்ட் கண்டினியூஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு யூசேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூசேஜ் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு, இப்ப நம்ம பேசுறப்ப நடந்துட்டு இருக்க ஆக்ஷன் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து கோயிங் டு ஹேப்பன் இன் தி ஃபியூச்சர், முதலே முடிவு பண்ணது, ப்ரீ டிசைடட், அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன? ஃபியூச்சர் ரிலேட்டட் டைம் வேர்ட், டுமாரோ, நெக்ஸ்ட் வீக். ஓகே, அந்த மாதிரி நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணாதான் அது ஃபியூச்சர் ஆக்ஷன் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சோ பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா சப்ஜெக்ட் போட்டுப்பீங்க, ஆம் இஸ் ஆர் பிளஸ் V1 பிளஸ் ஐஎன்ஜி. இதே நெகட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன பண்றீங்க? அதாவது ஆம் இஸ் ஆர் இருக்கும், ஆக்ஷன் வேர்டுக்கும் நடுவுல நாட் போட்டுக்கணும். இதே கொஸ்டின் கேக்குறீங்க, இப்ப நான் வந்து நீங்க கவனிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்கணும், ஆர் யூ லிசனிங் முன்னாடி வந்துரும். ஆர் போட்டு யூ போட்டு லிசனிங் அப்படின்னு கேட்கணும். ஓகேவா? சோ சப்ஜெக்ட் பிளஸ் ஆம் இஸ் ஆர் பிளஸ் V1 பிளஸ் ஐஎன்ஜி. அதே மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸ்னா ஆம் இஸ் ஆர் இருக்கும், V1 பிளஸ் ஐஎன்ஜிக்கும் நடுவுல நாட் போடணும். இதே வந்து கொஸ்டின்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின் ஆம் இஸ் ஆர் முன்னாடி வந்துரும், அப்புறம் சப்ஜெக்ட் போட்டு ஐஎன்ஜி ஃபார்ம்ல கொஸ்டின் கேட்கணும். இதுல மெயினா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, கண்டிப்பா ஐஎன்ஜி ஃபார்ம் மஸ்ட். ஏன்னா தொடர்ந்து நடந்துட்டு இருக்க செயலை நம்ம பேசுறோம். ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் யூசேஜ் நான் என்ன சொன்னேன்? ஃபியூச்சர் ஆக்ஷனையும் நம்ம சொல்லலாம். சி, ஐ மீட்டிங் மை ஃப்ரெண்ட் டுமாரோ, ஷீ இஸ் ஃபிளைங் டு லண்டன் நெக்ஸ்ட் வீக், வி ஆர் கெட்டிங் மேரிட், தே ஆர் கெட்டிங் மேரிட் இன் ஜூன், டுநைட், மண்டே. ஸோ இதெல்லாமே ஃபியூச்சர் ரிலேட்டட் டைம் வேர்ட். இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா லிசனருக்கு புரிய வரும். நீங்க வந்து இப்ப நடக்கிற ஆக்ஷனை பேசல, இனி நடக்க போற ஆக்ஷனை தான் பேசுறீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகே, பாஸ்ட் கண்டினியூஸ்னா என்னது? ஒரு ஆக்ஷன் இப்ப இல்ல, கண்டினியூஸா நடந்திருக்கு, ஆனா இப்ப கிடையாது, பாஸ்ட்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நேத்து நீ என்ன கூப்பிட்டு இருந்தப்போ, when you called me, I was traveling. வாட் டஸ் இட் மீன்? நேத்து நீ என்ன கூப்பிட்ட போது, அந்த டைம்ல கூப்பிட்ட போது என்ன நடந்துட்டு இருந்துச்சு? நான் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். தொடர்ந்து அந்த ஆக்ஷன் வந்து அந்த டைம்ல பாஸ்ட்ல நடந்திருக்கு. ஓகேவா? சோ இதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸ்னா கண்டினியூஸ் ஆக்ஷன் தான், ஆனா இப்ப இல்ல, பாஸ்ட்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைம்ல அந்த ஆக்ஷன் தொடர்ந்து நடந்திருக்கும். ஓகேவா? இதுல வந்து ஐ, ஹி, ஷி, இட்டுக்கு நீங்க வாஸ் பிளஸ் ஐஎன்ஜி, ஒர்க் ஃபார்ம் கண்டிப்பா ஐஎன்ஜி ஃபார்ம் தான். இதே வி யூ தே, வி யூ தேனா வேர் போடணும், வி யூ தே, வேர் போட்டு ஒர்க் ஃபார்ம் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம். ஓகே, சப்ஜெக்ட் பிளஸ் வாஸ் ஆர் வேர் பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். ஓகேங்களா? நெகட்டிவ்னா வாஸுக்கும் வேர்க்கும் அதுக்கப்புறம் இந்த ஐஎன்ஜி ஃபார்முக்கும் இருக்கிற இதுக்கு நடுவுல போடணும் நாட். கொஸ்டின்னா வாஸ் வேரும் முன்னாடி வந்துடும். ஓகே, சோ இதெல்லாமே இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே இப்ப நடக்கல, பாஸ்ட்ல ஏதோ ஒரு டைம்ல நடந்துட்டு இருந்திருக்கு. இதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ். எஸ் ஆர் நோ கொஸ்டின் முன்னாடி வந்துடும் வாஸ் வேர். வாஸ் ஃபர்ஸ்ட் போட்டு வேர் ஃபர்ஸ்ட் போட்டு அப்புறம் சப்ஜெக்ட் ஐஎன்ஜி ஃபார்ம். ஓகே,
நெக்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ்னா என்னது? இதுவும் கண்டினியூஸ் ஆக்ஷனை பத்தி தான். ஆனா இப்ப கிடையாது. ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு ஆக்ஷன் கண்டினியூஸா நடக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், மேம் நாளைக்கு இந்த டைம் என்ன கூப்பிடாதீங்க மேம். நான் படம் பார்த்துட்டு இருப்பேன். நான் தியேட்டர்ல இருப்பேன். படம் பார்த்துட்டு இருப்பேன். அப்ப எப்படி சொல்வீங்க? ஐ வில் பி வாட்சிங் அ மூவி. அப்போ நாளைக்கு வந்து இந்த ஆக்ஷன் இந்த டைம்ல நாளைக்கு ஒரு 6:30 மணிக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? நான் படம் பார்த்துட்டு இருப்பேன். ஓகேவா? சோ வில் பி போட்டு ஐஎன்ஜி போடணும். ஓகே. நாளைக்கு இந்த நேரத்துல நான் டிராவல் பண்ணிட்டு இருப்பேன். ஐ வில் பி டிராவலிங். ஓகே. பஸ் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு. சோ நாளைக்கு இந்த டைம் நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? ஐ வில் பி டிராவலிங். சோ இதுவும் வந்து கண்டினியூஸ் ஆக்ஷன் தான். ஆனா ஃபியூச்சர்ல ஏதோ குறிப்பிட்ட டைம்ல நடக்க போகுது. சோ சப்ஜெக்ட் பிளஸ் வில் பி பிளஸ் ஐஎன்ஜி. நெகட்டிவ்னா வில் நாட் பி. சப்ஜெக்ட் பிளஸ் வில் நாட் பி பிளஸ் வெர்ப் ஃபார்ம் ஐஎன்ஜி. அதே மாதிரி கொஸ்டின் வருதுன்னா வில் ஃபர்ஸ்ட் போட்டுருவீங்க, அப்புறம் சப்ஜெக்ட் போடுவீங்க, அப்புறம் பி போட்டு ஐஎன்ஜி ஃபார்ம். ஓகேவா? இது வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸ்னா வில்லுக்கும் பிக்கும் நடுவுல நாட் போடணும். கொஸ்டின்னா வில் முன்னாடி வந்து வில் போட்டு சப்ஜெக்ட் போட்டு பி முக்கியமா போடணும். போட்டு தான் ஐஎன்ஜி ஃபார்ம் பண்ணணும். இதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம செஷன்ல 3 கண்டினியூஸ் டென்சஸ்மே டீட்டெயிலா பார்த்தோம். ஓகேங்களா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு லேர்ன் வித் பிரியா ரமேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ப்ரால்ஸ் பிரியா ரமேஷ் ஆன்லைன் லேர்னிங் ஸ்கூல்ல லைவ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் குரூப் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி கிளாஸ்ல ஜாயின் பண்ணி சீக்கிரம் இங்கிலீஷ் பேச முயற்சி பண்ணுங்க. தேங்க்யூ.